வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ கால அமைச்சர் மஹிந்தானந்தவிற்கு 20 வருட கடுங்காவல் சிறை. தேர்தல் கால ஊழல் வழக்கில் தீர்ப்பு. யாழ்ப்பாணத்தை முன்னேற்றும் மீண்டலும் அலைகள் அபிவிருத்தி திட்டம் சந்திரசேகர் தலைமையில் முக்கிய கலந்துரையாடல். யாழில் போதைப் பொருள்களுடன் கைதான 7 பேர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் அனைவரையும் பங்கேற்க அழைக்கும் முல்லைத்தீவு உறவுகள். தமிழிலிருந்து தோன்றியதே கன்னடம் என்ற கமலின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. திரைப்பட பதாகைகளை கிழித்த கன்னட அமைப்பினர். டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகிய எலான் மஸ்க் செலவீன குறைப்பில் வெற்றி கண்டுள்ளதாக பெருமிதம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் முன்னாள் சதோச தலைவர் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மஹிந்தானந்த அழுத்கேகமவுக்கு 20 ஆண்டுகளும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகளும் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக கரம் பலகைகள் மற்றும் தாம் பலகைகளை இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கத்திற்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கடந்த 2019ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்த பின்னர் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தீர்ப்புக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பிரதிவாதிகள் தமது பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து தவறான செயலை செய்ததாக சுட்டிக்காட்டினார். இந்த தவறு காரணமாக பொது வரிகளில் இருந்து அறவிடப்பட்ட 53 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் இது பொதுமக்களுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இதுபோன்ற தவறுகளை செய்ய தயாராகி வருபவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் வகையிலும் ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு தீர்ப்பை வழங்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட பின்னர் மகேன் வீரமன் தலைமையிலான 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு பிரதிவாதிகள் இருவருக்கும் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மீண்டலும் அலைகள் என்ற தூர நோக்கை அடிப்படையாக கொண்டு யாழ் மாவட்டத்தை சகல வழிகளிலும் கட்டியெழுப்பும் வகையில் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. ஸ்ரீலங்காவின் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. 2025க்கும் 2035க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை மையப்படுத்தியதாக இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் அவை எவ்வாறு செயல்படுத்தப்படும், அதன் மூலம் மக்களுக்கும் நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அமைச்சருக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாணத்திற்கான திணைக்கள அதிகாரிகளால் தெளிவுபடுத்தப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, சுற்றாடல், சுற்றுலா உட்பட சகல விடயங்களுக்கும் மீண்டெழும் அலைகள் என்ற தூர நோக்கில் உள்வாங்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் யாழ் மாவட்டம் மறுமலர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா கடல் தொழில் அமைச்சின் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகளின் திட்டத்தை கண்காணித்த பின்னர் தமது தரப்பில் உள்ள யோசனைகளையும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முன்வைத்தார். வளமானதொரு யாழ் மாவட்டத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்த திட்டம் பக்கபலமாக இருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன், ஜே. ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் இணைப்பாளர் ஸ்ரீ வாகீசன், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் முன்னாள் விரிவுரையாளருமான சு. கபிலன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் நேற்று முன்றும் சுன்னாகம் காவல்துறையினர் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 போதை மாத்திரைகளுடனும் 2 ஐஸ் போதைப் பொருளுடனும் 2 ஹெரோயின் போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து 3 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே 8 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட வழக்கம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் எதிர்வரும் 31ஆம் திகதி முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்தில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாங்குளம் நகரில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரும் உறவுகளின் சங்கம் நாங்கள் வருகின்ற 31ஆம் தேதி மகாதாந்தம் செய்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் போராட்டம் ஒன்றை மாங்குளத்திலே செய்ய இருக்கின்றோம். நீண்ட காலமாக 3007வது நாளாக இந்த போராட்டத்தை நாங்கள் மாங்குளத்திலே செய்ய இருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் பல பேர் மிகவும் வயது முதிர்ந்து இயலாத கட்டத்துக்கு 2ஆம் தலைமுறை இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையிலே இருக்கின்றோம். அந்த நிலையிலே ஒரு இடத்திலே செய்ய முடியாத நிலையிலே ஒவ்வொரு பிரதேசங்களும் மாதாந்த போராட்டத்தை செய்வதற்காக ஒழுங்குபடுத்தி மாங்குளத்திலே செய்ய இருக்கின்றோம். இந்த போராட்டமானது மெலினப்படுத்தப்பட்டாலோ அல்லது போராட்ட குணாம்சத்திலிருந்து மாறுபட்டாலோ அல்லது போராட்டத்துக்கு பெறுவோரின் எண்ணிக்கை குறைந்தாலோ எங்களுடைய போராட்டத்தின் நோக்கங்கள் நாங்கள் இறுதி இலக்கை அடையும் வரை போராட வேண்டிய எங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். தபால் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வியாழக்கிழமை பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் நாடளாவிய ரீதியிலுள்ள தபால் அலுவலகங்களின் பணிகளில் இருந்து ஊழியர்கள் விலகியதால் சேவை பெறுவதற்காக சென்ற மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். திருகோணமலை தோப்பூர் தபால் அலுவலக ஊழியர்களும் இன்று பணிகளிலிருந்து விலகி தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக தோப்பூர் தபால் அலுவலகம் மூடப்பட்டிருந்தது. இதனால் தபால் அலுவலகத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க முடிந்தது. பல்வேறு கஷ்டங்களுக்கும் மத்தியில் தாம் சேவையை பெறுவதற்காக வருகின்ற நிலையில் தபால் அலுவலகம் மூடப்பட்டிருப்பதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தோப்பூர் தபால் அலுவலகத்திற்கு சேவை பெறுவதற்காக சென்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊக்குவிப்பு தொகை குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இலங்கை வங்கி சேவையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக அரச வங்கி ஊடாக பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக சென்ற பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து இலங்கை வங்கி கிளைகளிலும் ஊழியர்கள் இன்று நண்பகல் 12:30 முதல் பணிகளில் இருந்து விலகியுள்ளனர். இன்றைய தினத்திற்குள் உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் 6ஆம் திகதி அடையாள பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் இலங்கை வங்கி சேவையாளர்கள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் நஜித் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு நேற்று மதியம் உணவு இடைவேளை நேரத்தில் இலங்கை வங்கி சேவையாளர்கள் சங்கம் 22 வங்கி கிளைகளுக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய பணிவிலகல் போராட்டம் காரணமாக இலங்கை வங்கிக்கு சேவைகளை பெறுவதற்காக சென்ற பொதுமக்கள் திரும்பிச் சென்றமையினையும் அவதானிக்க முடிந்தது. மலையகத்தின் கொத்மலை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்திற்கு கதிர்காமம் பிராந்திய போக்குவரத்து சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவை பொறுப்பேற்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் அரச பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருந்தனர். இந்த விபத்துக்கு சாரதியின் ஓய்வின்மையே முக்கிய காரணம் எனவும் அதுவே அவருக்கு உறக்க கலக்கம் ஏற்பட காரணம் என்றும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தி கதிர்காமம் பிராந்திய போக்குவரத்து சபை பேருந்தை முறையாக பராமரிக்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தின் இருபுறமும் 2022ஆம் ஆண்டு 2 மரக்கடைகள் கட்டுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை வணிகர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வணிகர்கள் பெரிய மரங்களை வெட்டி விபத்து நடந்த இடத்தில் தரையை சமன் செய்ததாகவும் விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை நடத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளனர். இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட காரியாலயத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. ஊரின் மறுமலர்ச்சியை நோக்கி எனும் தொனிப்பொருளில் மன்னார் நகரசபை, பிரதேச சபை, நானாட்டான் பிரதேச சபை, மாந்தை பிரதேச சபை, முசலி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி போட்டியிட்டிருந்தது. குறிப்பாக இம்முறை மன்னார் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட 11 நபர்கள் நேரடியாக வட்டார ரீதியாக வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களாகியுள்ளதுடன் 8 உறுப்பினர்கள் போனஸ் ஆசனம் மூலம் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். இந்த உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவை தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் ஷாஜித், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள், வேட்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் துசித ஹல்லோலுவின் கையடக்க தொலைபேசியை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாரகன்பட்டி பகுதியில் கடந்த 17ஆம் திகதி அவரது மகளுந்தை தொடர்ந்து ஆயுததாரிகள் நடாத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துசித்த கல்லோலுவ மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த துப்பாக்கிச் சூடானது துபாயில் தலைமறைவாகி இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் 2 லட்சம் ரூபாய்க்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 3 நபர்களை 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததுடன் 3வரையும் தடுத்து வைக்க அனுமதி கோரினர். கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளார். சந்தேக நபர்களில் ஒருவரான முகமது ஷப்னி தனிப்பட்ட வாக்குமூலம் அளிக்க விரும்புவதாக நீதவானிடம் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே காவலில் உள்ள ஏனைய 3 சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டார். தமிழில் இருந்து தோன்றியது கன்னடம் என நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சி தலைவருமான கமலஹாசன் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் கன்னட அமைப்புகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கமலஹாசனுக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என தக்லைஃப் பட விழாவில் கமல்ஹாசன் கூறிய கருத்துக்கு கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கமல்ஹாசனுக்கு பைத்தியம் தான் பிடித்துவிட்டதாகவும் அவர் ஒரு நகர நக்சலைட் போல தெரிகிறார் எனவும் கர்நாடக எதிர்க்கட்சி தலைவர் அசோக் கூறியுள்ளார்.
கன்னடர்கள் அனைவரும் கமல்ஹாசனை புறக்கணிக்க வேண்டும் என கூறியுள்ள அவர் கர்நாடகத்திற்குள் கமல்ஹாசனை அனுமதிக்க கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கன்னடத்திற்கும் துரோகமிழைத்த அவரது படங்களை கர்நாடகத்தில் திரையிடுவதற்கு அனுமதி அளிக்க கூடாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்ட பலரும் கமல்ஹாசனின் கருத்துக்கு கண்டனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் கமலின் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடாவிட்டால் தமிழ்நாட்டில் கன்னட படங்களை வெளியிட முடியாது என வேல்முருகன் எச்சரித்துள்ளார். கமல்ஹாசன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக உலகின் முன்னணி செல்வந்தரான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அரசாங்க செலவு குறைப்பு நடவடிக்கைகளை தமது வெற்றியாகவும் அவர் அடையாளப்படுத்தியுள்ளார். மத்திய அரசாங்கத்தில் செலவுகளை குறைப்பதற்கான ஒரு மாத கால திட்டத்தை வழிநடத்திய எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சிறந்த அரசு ஊழியராக தனது திட்டமிடப்பட்ட நேரம் முடிவடையும் நிலையில் வீணான செலவினங்களை குறைப்பதற்கான வாய்ப்பை வழங்கிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க் பதவி விலகியுள்ளதை வெள்ளை மாளிகையின் பெயர் குறிப்பிடாத அதிகாரி ஒருவர் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் $1 டிரில்லியன் குறைப்பதாக வாக்குறுதி அளித்து கடந்த ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் எலான் மஸ்க் இணைந்தார். எனினும் அரசாங்க செயற்றிறன் திணைக்களத்தின் தரவுகளின் பிரகாரம் சுமார் $175 பில்லியன் சேமிப்பை மட்டுமே அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசின் செலவீனங்களை குறித்து அரசாங்கத்தை மறுசீரமைக்கும் செயற்றிறன் திணைக்களத்தின் முயற்சிகள் தொடரும் என வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ கால அமைச்சர் மஹிந்தானந்தவிற்கு 20 வருட கடுங்காவல் சிறை. தேர்தல் கால ஊழல் வழக்கில் தீர்ப்பு. யாழ்ப்பாணத்தை முன்னேற்றும் மீண்டலும் அலைகள் அபிவிருத்தி திட்டம் சந்திரசேகர் தலைமையில் முக்கிய கலந்துரையாடல். யாழில் போதைப் பொருள்களுடன் கைதான 7 பேர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் அனைவரையும் பங்கேற்க அழைக்கும் முல்லைத்தீவு உறவுகள். தமிழில் இருந்து தோன்றியதே கன்னடம் என்ற கமலின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. திரைப்பட பதாகைகளை கிழித்த கன்னட அமைப்பினர். டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகிய எலான் மஸ்க் செலவீன குறைப்பில் வெற்றி கண்டுள்ளதாக பெருமிதம். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.